ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கிராஃப்ட். வாங்க, இன்றைக்கி வந்து டியூப் பீட்ஸு. இது வந்து டியூப் பீட்ஸுங்க. இது டியூப் பீட்ஸு பாருங்கள், காமிச்சு தரேன். இது டியூப் பீட்ஸ். இது அப்புறம் இது வந்து எல்லோ கலர் டயர் பீட்ஸ். இது வச்சு இன்றைக்கி ஒரு நெக் செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏற்கனவே நான் வந்து பாருங்கள், ஒரு டயர் பீட்ஸு ஒரு டியூப் பீட்ஸு வச்சு இது வந்து 16 இன்ச்சஸ் கியர் ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்து இது ஒரு செட்டு டபுள் லேயர் ஒரு செட்டு கோர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம ஸ்பேசர் இருந்துச்சுன்னா கோல்டு கலர் ஸ்பேசர் கோர்த்தா நல்லாயிருக்கும். எங்கிட்ட இல்லாதனால நான் வெறும் பீட்ஸ் மட்டும் வச்சு கோர்த்துருக்குறேங்க. இது வந்து 17 இன்ச்சஸ் கியர் ஒயரு. அப்புறம் 2 இது பண்ணுற ஸ்பேசர், அதுக்கு தேவையான பொருள். அப்புறம் கியர் ஒயரு, கியர் லாக்கு, அப்புறம் கட்டர் வேணும், பிளேயர் வேணும். ஓகேங்களா? இது 2 தான் நமக்கு இப்போது முக்கியம். இப்போ இதெல்லாமே எடுத்தாச்சு. இதை ஏற்கனவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு டயர் பீட்ஸும் ஒரு டியூப் பீட்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது 17 இன்ச்சஸ் கியர் ஒயருக்கு வந்து நான் வந்து 2 டயர் பீட்ஸ் கோக்குறேங்க. பாருங்கள், இது சிம்பிளானது தான். 2 டயர் பீட்ஸு, ஒரு டியூப் பீட்ஸு. ஓகேங்களா? பாருங்கள், ரெண்டு டயரும் ஒரு டியூபும். அதே மாதிரி இது வந்து நம்ம ஃபுல்லாக நமக்கு வந்து பிடிச்ச கலர், என்ன கலர் வேணாலும் ஆல்டர்னேட் கலர்ஸை நமக்கு பிடிச்சதாக பார்த்து நம்ம கோத்துக்கலாங்க. அதே மாதிரி இந்த கியர் ஒயர் வந்து வளையாமல் நல்லா நீட்டாக வளையாமல் இருந்துச்சுன்னா நல்லா அழகாகவும் இருக்கும். லொக் வைஸ் வந்து நல்லா நிற்கும். பாருங்கள், இதே மாதிரி கரெக்டாக கோத்துட்டு வரணும். நான் வந்து இங்கே ஒட்ட வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் வந்து நம்ம ஒன்றும் பண்ணாதனால அது வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இதை நான் ஒட்ட வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்படியே லைனாக நம்ம கோத்துட்டு வந்துக்கணும். நான் வந்து டியூப் பீட்ஸை வந்து எங்கிட்ட இருக்கிற கலரை வச்சு நான் மேட்ச் பண்ணி அப்போது வெயிட் பண்ணுறேங்க. சேலும் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுனாலும் சொல்லுங்கள். வாண்டட் இருக்குது, நான் வேணாம் உங்களுக்கு சேல் பண்ணுறேன். உங்களுக்கு கலர்ஸ் ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம அழகாக அப்படி இந்த மாதிரி, ஏன்னா இது வந்து 16 இன்ச்சஸ்ஸு, இது 17 இன்ச்சஸ்ஸு. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு இதில் ஸ்பேசரில் ஜாயின் பண்ணும்போது லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஒன்று பக்கம் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் அப்போ தான் உங்களுக்கு வந்து டபுள் லேயராக போடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு தொங்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக கோத்துக்கணுங்க. எங்கேயுமே நம்ம மாறக்கூடாது தப்பாக. எல்லாமே 2னா 2, 1னா 1 கரெக்டாக கோத்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் 2 டயர் பீட்ஸு, ஒரு டியூப், அதே மாதிரி லைனாக நான் கோத்துக்கிறேங்க. என்கிட்ட இந்த கலர் தான் இருந்துச்சு, அதனால் நான் இந்த கலர் வச்சு பண்ணுறேன். இது வந்து ஒரு சிம்பிளாக இருக்குங்க. அந்த ஸ்பேசரெல்லாம் இந்த டயர் பீட்ஸில் வந்து சென்டரில் ஸ்பேசர் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் சிம்பிளாக வெறும் இது மட்டும் வச்சு பண்ணுறேங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி பீட்ஸில் பண்ணாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம புதுசாக ஒன்று பண்ணும்போது நம்மளை பார்க்குறவங்க கஸ்டமர்ஸுக்கும் நமக்கு இது ரொம்ப புது மாடலாக இருக்கே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். நம்ம எப்போவுமே எல்லாருமே பண்ணுற மாதிரியே பண்ணனா அதில் ஒரு இது இருக்காதுங்க. அவங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. இது தானே நம்ம ஏற்கனவே இது பார்த்துருக்கோம், இதை எத்தனை பேர் பண்ணுறாங்க, அதனால் இது ஒரு புதுசாக. நானும் ஃபஸ்ட் டைம் தாங்க இதை மேக் பண்ணுறேன். அதை வந்து உங்களுக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதாங்க.
பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன படிக்கணுமோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அதை கற்றுக்கலாம். இந்த மாதிரி நல்லா லைனாக கோர்த்துக்கணுங்க. பாருங்கள், இந்த கலர் நல்லா இருக்குது. டூ பீட்ஸு அடுத்தது ரெண்டு டயரு, கொஞ்சம் மட்டும் ஸ்பேஸ் விட்டுட்டு பாக்கி வந்து நம்ம அதை ஃபில் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த எண்டில் என்ன பீட் போட்டு நம்ம முடிச்சிருக்கோமோ அதே அளவு அதே தான் நம்மளை இங்கேயும் போட்டு அதை வந்து முடிக்கணுங்க. இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து நான் கோர்த்தாச்சு. பாருங்கள், இது வந்து 17 inches. ஓகேங்களா? இதை வந்து எப்போவுமே நம்ம வந்து டைட்டாக வச்சுக்கணும். இது வந்து நமக்கு கியர் ஒயர் போடுறதுக்கு வேண்டி. இப்போ இன்னொரு டியூப்பு போட்டோம்னா நமக்கு பத்தாதுங்க. பாருங்கள், வந்து உங்களுக்கு பிக் சைஸாக டயர் போட்டோம்னா 2 டயர் போட முடியாது. 2 டயர் போட்டால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ வந்து 2 டயர் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நான் இங்கே ஒட்ட வச்சுக்கிறேன். இருங்க, இது வந்து நமக்கு வெளியில் வராமல் இருக்கிறது தான். இதை வந்து நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்ட வச்சுக்கிறோம். இது கூட நான் வந்து இந்த 16 inches பண்ண இந்த டயர் பீடை இப்படி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இது இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது இப்படி வச்சுட்டு இது இப்படி கோத்தோம்னா அழகாக வரும். இப்போ வந்து இதில் வந்து இந்த ஸ்பேஸர் இருக்குது இல்லைங்களா, இதை இப்படி வச்சுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம இதில் வந்து கியர் லாக்கு ஆட் பண்ணிக்கணும். இதுங்க 4 கியர் லாக் போதும். இது ரொம்ப குட்டிமாக இருக்கும், வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அதனால் சொல்கிறேன். பாருங்கள், இதை வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து நான் கியர் லாக் போடுறேன். கியர் லாக் போட்டுட்டு பாருங்கள், வெளியே வருது. இப்படி வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு செல்லோ டேப் வச்சு ஒட்ட வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏன்னா அது ஓடும், அதுதான். பாருங்கள், இதை வந்து நான் ஒட்ட வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம கியர் லாக் போட்டிருக்குறோம். இது 16 inches உள்ள இதுங்க. அதில் வந்து நம்ம வந்து உள் பக்கமாக பார்த்து இப்படி விட்டோம். இதை வந்து இந்த இது இருக்குது இல்லைங்களா, இதை இந்த கியர் லாக்குள்ளார போடணுங்க. அப்போ தான் இதை வந்து நம்ம இது பண்ண முடியும். இப்போ இதை வந்து
இது வந்து லாக் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா டைட்டாக அமுத்தி விட்டுறணும். அமுத்தி விட்டுட்டு அடுத்ததை பாருங்கள், இதை வந்து அமுத்தி விட்டாச்சு. அப்புறம் இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் இல்லாமல் டைட் பண்ணிக்கணும். இது உள்ளே விட்டுக்கலாம். இது உள்ளே விட்டுட்டோம்னா வேணுன்னா உள்ளே விட்டுக்கலாம், இல்லைன்னா கழட்டிக்கலாம், கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது இப்படி விட்டுட்டு இதை வந்து இப்போ வந்து நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதை வந்து இங்கே போட்டு லாக் பண்ணியாச்சு. அடுத்த வந்து அதே இதில் நான் இதை வந்து இந்த பக்கம் போடணும். அப்போ அதில் வந்து இன்னொரு கியர் லாக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இதில் வந்து இன்னொரு கியர் லாக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படி பார்த்துட்டு பக்கமாக பார்த்துட்டு இப்படி போடணும். கியர் லாக் போடும்போது நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், அப்போ தான் வரும். நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நான் இதை பாருங்கள், லூஸாக இருந்துச்சுன்னா அங்கேயே ஆடிட்டே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் இதை வச்சு பாருங்கள், இதை வச்சு நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கிறேன். இது நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இது கியர் லாக்கை நல்லா இது பண்ணிக்கணும், அமுத்தி விட்டுக்கணும்.
இங்கே வந்து நம்ம கியர் லாக் போட்டாச்சு. ஆனால் ஒரு பக்கம் லூஸ் ஆகிடுச்சுங்க. அதனால் நான் அந்த கியர் லாக்கை வந்து கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், கட் பண்ணி விட்டு இதை எடுத்தாச்சு. எடுத்து விட்டுட்டு நம்ம அடுத்த கியர் லாக்கு கோர்த்துடலாங்க. ஏன்னா இது டைட்டாக இருக்கணும் இல்லைங்களா, அப்போ தான் வந்து நம்ம அடுத்தது கோர்க்கும் போது அது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தாங்க. லூஸாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அப்போது அதனால தான் கியர் லாக் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குங்க. பாருங்கள், அது வந்து நம்ம கண்ணே தெரியாது. அதுக்கெல்லாம் விட்டு இப்படி எடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்பேஸர் இது வந்து வெளியே வரும். அப்போ உள்ளக்குள்ளார வச்சு எடுக்கணும். எடுத்துட்டு இதை வந்து கியர் லாக்குள்ளார போடணுங்க. ஓகேங்களா, இப்போ இதை நான் போட்டேன், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஓகேங்களா. இப்போ வந்து இதில் அடுத்தது நம்ம இப்படி கோக்கணும். சரிங்களா, அடுத்தது இப்படி கோக்கும்போது இதில் நம்ம வந்து கியர் லாக் இது வந்து அடுத்த லேயர் போட்டாச்சு. போட்டுட்டு பாருங்கள், இதில் வந்து அப்படி போட்டுட்டு இதை வந்து லேசாக பெண்ட் பண்ணி அடுத்தது இங்கே வந்து டைட் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து இது போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இதை டைட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பேஸரில் இதில் வந்து இப்படி கோத்துக்கணும். பாருங்கள், இப்படி கோத்துட்டோம்னா இது
நமக்கு டபுள் லேயர் இது நமக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? வந்து பாருங்கள் இப்படி இருக்கும். லுக் வைஸ் இப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். த்ரெட் இருக்கு இல்லைங்களா, ஜுவல்லரி த்ரெட்டு, அது வந்து மேலே மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதோட மாலையோட பாருங்கள், இதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். நம்ம டியூப் பீட்ஸு நெக் செட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க லிங்க்கில் அதில் ஆர்டர் பண்ணி இது பண்ணிக்கோங்க, ஸ்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.